பெய்டு ப்ரொமோஷன்றது என்ன தெரியுமா மேடம் ஆசைப்பட்டு பண்ணுறாங்க. எனக்கு 50,000 கொடுங்க, 1,00,000 கொடுங்க, உங்கள் கம்பெனியை பற்றி நான் பேசுகிறேன், உங்கள் கம்பெனி டிஷர்ட்டை போடுறேன், உங்ககிட்ட என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும் ப்ரொமோஷன்னா அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்ட்டு. பெய்டு ப்ரொமோஷன்றது அநாகரிகம். அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களையும் வயிறறிய வச்சு மக்களுக்கும் வயிறறிய வைக்கிறதா மேடம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திறமையை வந்து பார்த்தீங்கன்னா பகடக்காயாக பயன்படுத்தி அவங்க கிட்ட விளம்பரத்தை திணிக்கவே கூடாது. டோட்டலான அநாகரிகமான செயல் மேடம். எல்லாரையும் கூப்பிட்டு பிஸ்னஸ் வந்து ஓப்பன் பண்ணி வைக்க கூப்பிட மாட்டாங்க. கடை ஓப்பனிங் போனால் உங்களுக்கு செலவு இருக்குது, ஒரு நாள் டைம் விட்டு போகிறீங்க, டிமாண்ட் பண்ணி வாங்காதீங்க, கொடுக்குறத வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. நான் அதனால ஏதாவது ஒரு ஷாப் ஓப்பனிங் போனால் அவங்க பிரியப்பட்டு கொடுக்குறத வாங்கிக்கிறேன் மேடம். அதை பற்றி எதுவும் நீங்கள் வெளியே பேச மாட்டீங்க? பேச மாட்டேன். ஒரு சில இடத்துல வந்துட்டு சார் இன்னைக்கு வந்திருக்கோம், நாங்கள் ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்கோம், இன்னைக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் பிரியாணி ஆஃபரில் போடுறோம், நான் சொல்லலாம் அது ஒரு நாள் ஆஃபர் தானே, அது தப்பு இல்லை. எல்லாமே ஒரே அப்படி இல்லை, நம்ம ஓப்பன் சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்கோம். சீஃப் கெஸ்ட்டாக போகிறப்ப அதுவும் கூட நான் சொல்லலைன்னு தான் நினைக்கிறேன். எந்த ஒரு கடையிலுமே இன்னைக்கு இவங்க ஆஃபர் போட்டிருக்காங்க நான் சொன்னது கிடையாது தான் நினைக்கிறேன். எதுவுமே நான் சொன்னது கிடையாது. அது சொல்கிறனாலையும் தப்பு இல்லை மேடம். பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸு ஒரு பெரிய அந்த ஃபுட் ரிவ்யூ கொடுக்குற ஒரு பேரெல்லாம் சொல்ல விரும்பல மேடம். 2 லட்சம் 3 லட்ச ரூபா கடை ஓப்பனிங், இதெல்லாம் எவ்வளோ பெரிய அநாகரிக செயல். அவங்கள விட எனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கு. எனக்கு பலவிதமான மக்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேடம். கோடிக்கணக்கான மக்கள் ஃபாலோ பண்றாங்க. அக்கௌண்ட் ரீச் ஆனதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2.5 லட்சம் பேர் இருப்பாங்க மேடம். பட் என் என்னோட வியூஸ் ஃபுல்லாவே மில்லியன் வியூஸ் போகும். நான் என்ன பண்றோம்னா எல்லாமே மில்லியன் வியூஸ் போகும்.